வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ராமம் ராகவம் அப்படின்ற தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சமுத்திரக்கனி, தன்ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு காம்ப்ளிகேட்டட் தந்தை மகன் உறவை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக சமுத்திரக்கனி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு தன்னோட மகன் மேலே அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து பயங்கர பாசமாக வளர்த்துட்டு இருப்பாரு. வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டு அவன் ஒரு மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்களை பழகிடுறான். ஆல்சோ வேலை வெட்டிக்கெல்லாம் பெருசாக போகாமல் ஒரு மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய இடங்கள்ல காசு விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். இதனாலேயே அந்த அப்பா மகன் உறவுக்குள்ள ஒரு விதமான விரிசல் அப்படின்றது ஏற்படுது. ஒரு கட்டத்தில் தன்னோட சொந்த அப்பாவையே கொலை பண்ணுறதுக்கு யோசிக்கிறான் தன்ராஜ். எதுக்காக அப்படி யோசிக்கிறான், அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு, உண்மையிலேயே அந்த கொலைக்கான பிளானிங் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் சமுத்திரக்கனிக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம், அந்த பிளானிங்க்கு அப்புறம் மட்டும் சமுத்திரக்கனிக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே பில்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த எமோஷனல் போர்ஷன் அப்படின்றதும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சமுத்திரக்கனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அப்பா கேரக்டர் அப்படின்றது அவருக்கு டெய்லர் மேட் ரோல் அப்படின்னே சொல்லலாம். நிறைய படங்களில் பண்ணியிருக்காரு. இதுலையுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். ஸோ ஒரு கிறிஸ்ப் வாட்சாகவே பார்த்துடலாம். பட் இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளம் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம், இந்த படத்தில் இவங்க காட்டக்கூடிய நிறைய காட்சிகளில் பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கிரியேட் ஆகலை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப மேலோட்டமாக ரொம்ப காட்சி அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த 5 லட்ச ரூபா பணத்தை வந்து கேம்பிளிங்கில் விடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். ஸோ அந்த கேம்பிளிங் போர்ஷன் அதில் எப்படி விடுவார் அப்படின்ற அந்த பரபரப்பு இருக்காது. அது நடந்ததுக்கு அப்புறமேட்டு அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதும் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு இஷ்யூக்குமே வந்து பெரிய லெவல் டீட்டெயிலிங் அப்படின்றது இருக்காது. ரொம்ப ஷாலோவான ஒரு ரைட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாமல் இன்சர்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ நிறைய இடங்கள் ரொம்ப ஈஸிலி ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஓடிடியில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. கண்டென்ட்லாம் இல்லை, இது ஒரு க்ளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.